பலஸ்தீனர்கள் காசா பகுதியில் பஞ்சம் அதிகரித்து வருவதாக உலக சுகாதார அமைச்சகம் எச்சரித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ஊட்டச்சத்து குறைபாட்டால் காசாவில் 12 வயது சிறுவன் ஒருவர் நேற்றிரவு மரணித்தது அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. முஸ்தபா கிஜாசி என்ற அந்த சிறுவன் டேர் அல் பலாஹில் உள்ள அல் அக்ஸா தியாகி மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள. காசா பகுதியில் ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் தொடர்பட்டு உயிரிழந்தவர் எண்ணிக்கை 40ஆக அதிகரித்திருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு காசாவில் பஞ்சம் அதிகரித்திருப்பதாகவும் 2 லட்சத்துக்கும் அதிகமான பலஸ்தீனிய சிறுவர்கள் இடையே ஊட்டச்சத்து குறைபாடுகள் அறிகுறிகள் தெரிவாகாமல் அத்வா மருத்துவமனை பணிப்பாளர் டாக்டர் ஹொசான் அபு சாபியா குறிப்பிட்டுள்ளார். அல் அரேபியா தொலைக்காட்சிக்கு பேசிய அவர் காசா மனிதாபிமான நெருக்கடி ஒன்றை எதிர்கொண்டிருப்பதாக எச்சரித்தார். மாவை தவிர எந்த உணவுப் பொருளும் வடக்கு காசாவில் இல்லை. பஞ்சத்தின் அச்சுறுத்தலை தீவிரமாக எடுத்து கொள்ளுமாறு அனைத்து சர்வதேச நிறுவனங்களுக்கும் நான் ஒரு துயர அழைப்பை விடுக்கிறேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காசா ஏற்கனவே உணவு மருந்து இல்லாமல் தவிக்கின்றது. இந்த எல்லைகள் கடவில் காசாவுக்கான உதவிகள் வரும் வாயிலாக இருந்த நிலையிலும் அது தற்போது மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் உதவிகளுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தி தாக்குதலை நிறுத்தி மற்றும் முக்கிய சேவைகளை மீள ஆரம்பிக்காத பஞ்சத்தில் விரைவில் காசா பஞ்சம் ஏற்படும் என்ற நிவாரண அதிகாரிகள் மற்றும் சுகாதார நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர். பெரும்பாலான காசா குடியிருப்பாளர்கள் கொடிய அளவிலே பட்டினி மற்றும் பஞ்சம் போன்ற நிலையை எதிர்கொண்டிருப்பதாக உலக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முழு அளவிலான போர் ஒன்று லெபனான் எல்லையில் பதட்டம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு இடையே அடிக்கடி மோதலை தூண்டித்து வருகிறது. ஹிஸ்புல்லா மூத்த தளபதி ஒருவர் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் அந்த போராட்ட அமைப்பு பதில் நடவடிக்கை நேற்று இஸ்ரேல் மீது மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேல் மீது சராமரி ராக்கெட்டுகள் மற்றும் ஆளில்லாத விமான தாக்குதலை நடத்தியுள்ளது. இது முழு அளவிலான போர் ஒன்று வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேல் நோக்கி ஏவுகணைகள் வீசப்பட்டு வருவதாக எல்லை நகர கிரியஸ் சமோனா சுற்றுப்புற பகுதியை இலக்காகி வருவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. முன்னதாக தெற்கு லெபனானின் டைரே மாவட்டத்தில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் பெண் ஒருவர் கொல்லப்பட்டு மேலும் 7 பேர் காயமடைந்த லெபனான் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதன்போது ஜன்னத் கிராமத்தில் உள்ள வீடு ஒன்று தாக்கப்பட்டிருப்பது அந்த செய்தி கூறியது. பலஸ்தீனருக்கு ஆதரவாக ஜெமன் கவுதிய கிளர்ச்சியாளர் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்களை மற்றும் இஸ்ரேலுக்கு சொந்தமான வணிக கப்பல்களை இலக்கு வைத்து பாரிய தாக்குதலை மேற்கொண்டு வரும் கவுதிய படைகள். இதனால் பாரிய பொருளாதார நிலை சரிவு ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை அறிய நம்மதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி உறவுகளை. மற்றும் ஒரு காணொளி